இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22-21 வரையும் உள்ள சகல வேத வாக்கியங்களும் கர்த்தருடைய வேத வார்த்தைகள். இந்த வேத வார்த்தைகள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறேன், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரின் நிலங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்ட கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஒரு விசுவாசி தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படவில்லை ஆனால் அவன் தேவன் அல்லாத இன்னொரு ஆவியினால் நடத்தப்படுவது தவிர்க்க முடியாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், ஒன்றில் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேணும், இல்லையோ அசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டி வரும் என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அவன் தேவன் அல்லாத ஆவியினால் நடத்தப்பட்டால் அவன் தேவனுடைய புத்திரன் அல்ல. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுதுதான் அவன் தேவனுடைய புத்திரனே தவிர மற்றும்படி அவன் ஆரென்று சொன்னால் அவன் பிசாசினுடைய புத்திரனாகும். அப்போ தேவன் அல்லாத ஆவியினால் நடத்தப்படும் பொழுது அவன் பிசாசினுடைய புத்திரனாக இருக்கிறான் என்று சொல்லி யோவான் 8:44 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தேவன் அல்லாத வேறொரு ஆவியினால் நடத்தப்பட்டால் அவன் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அல்லாத ஆவி இருக்குமா இல்லை இருந்தால் அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால் மாம்சத்தின் இச்சைகள் பலமாக இருக்கும். அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த இக்கட்டுக்குள் தாராளமாக மாட்டுப்பட்டு
தம்மை கெடுத்த வண்ணமே இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கொரிந்திய கிறிஸ்தவர்கள் வேறொரு ஆவியினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தார்கள். பவுல் அப்போஸ்தலர் அதை தெளிவாக சுட்டி காட்டி, நீங்கள் தேவனுடைய ஆவி அல்லாமல் வேறொரு ஆவியினால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருந்தார். இது பற்றி 2 கொரிந்தியர் 11:4 எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான், ஆனால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. பிசாசு உங்களுக்குள்ள ஊடுருவி திரியுது என்று அதை அறிஞ்சு அதில் நீங்கள் வேதனைப்படவில்லை, அந்த பிசாசோட நீங்கள் ஒட்டி திரிகிறீர்களே, நன்றாய் சகித்திருப்பீர்களே என்று சொல்லியிருந்தார். அநேகமான கிறிஸ்தவர்கள் நன்றாய் சகித்திருக்கிறார்கள். அப்போ கொரிந்திய கிறிஸ்தவர்கள் விக்கிரகத்தோடும் அசுத்தத்தோடும் தொடர்புள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்க விரும்பினால் செய்ய வேண்டியது என்ன என்பது பற்றி 2 கொரிந்தியர் 6:14-18 2 கொரிந்தியர் 7:1 சொல்லியிருப்பதை நாம் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் கலாத்தியர் 5:16 பின்னும் நான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கு ஏற்றபடி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாயிருப்பீர்கள். மாம்ச இச்சையை நீங்கள் செய்ய மாட்டீர்கள், மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ ஆவிக்கேற்றபடி நடக்கவில்லையா இருந்தால் மாம்ச இச்சையை நிறைவேற்றுகிறது தவிர்க்க முடியாது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 5:16 தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த வேத வாக்கியத்தின் ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக அறிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது எப்படி எனில், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது என்பதன் ஆவிக்குரிய பொருள் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதன் மூலமே ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள முடியும். ஆவியானவர் நம்மில் செயல்படுவதற்கு இந்த நடைமுறை அவசியமானது. பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயல்பட வேணுமா இருந்தால் இந்த நடைமுறை தவிர்க்க முடியாது. எந்த நடைமுறை? இயேசு கிறிஸ்துவில விசுவாசத்தை வெளிப்படுத்தி அவர் சிலுவையில் செய்து முடித்ததில் விசுவாசத்தை வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயல்படுவார் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேணும். சட்டபூர்வமாகவே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறபடியினால், அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயல்படுவதாக இருந்தால் அவர் சட்டபூர்வமாகவே செயல்படுகிறார். அப்போ சட்டபூர்வமாக அவர் செயல்படுகிறதா இருந்தால் நம்முடைய விசுவாசம் சட்டபூர்வமான விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த சட்டபூர்வமான விசுவாசத்தையே ரோமர் 8:1-2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று பரிசுத்த ஆவியானவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். இப்படி இருக்க நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அதனுடைய ஆவிக்குரிய பொருள் உங்களுடைய நடத்தைகளை கட்டளையிடுங்கள். உங்களோட நாளாந்த நடத்தைகளை கட்டளையிடுங்கள். தேவனுக்கு முன்பாக உங்களுடைய நாளாந்த நடத்தைகளை கட்டளையிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால் உங்களுடைய நடத்தைகள் பரிசுத்த ஆவியானவரின் பிரமாணத்தின்படி அமைய வேண்டும். அதென்ன பரிசுத்த ஆவியானவருடைய பிரமாணம்? ரோமர் 8:2
கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்தான் பரிசுத்த ஆவியானவருடைய பிரமாணம். அந்த பிரமாணத்தின்படியே உங்களுடைய நடத்தை இருக்க வேண்டும். அப்படி இல்லையா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் செயற்பட போவதில்லை என்பதை நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்வார்களாக. அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்பதன் ஆவிக்குரிய பொருள். இந்த வார்த்தை விசுவாசியில் பாவ சுபாவம் இருக்கிறத உறுதிப்படுத்துகிறது. இந்த வார்த்தை எந்த வார்த்தை? மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்ற இந்த வார்த்தை அசுத்தமான எண்ணங்கள் இருக்கும் உணர்வை பிரகடனப்படுத்துகிறது. நம்மில் அசுத்தமான எண்ணங்கள் இருக்கின்றதை அது பிரகடனப்படுத்துகிறது. முன்பு சொன்னது போல மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பதற்கு ஒரே வழி நம்முடைய விசுவாசத்தை பிரத்தியேகமாக சிலுவையில் வைத்திருப்பது என்பதனை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்படி இருக்க பழைய ஏற்பாட்டில் எரேமியா 2:13-14 புதிய ஏற்பாட்டிலும் 2 கொரிந்தியர் 11:4 கலாத்தியர் 1:6-7 இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கு வேறொரு ஆவி செயற்படுகிறத நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. வேறொரு ஆவி. இப்பொழுது கிறிஸ்தவ சபைகள் தாராளமாக வேறொரு ஆவியினால் ஏறத்தாழ முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி வெளி 3:15-18 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அறிந்திருக்க வேண்டியது என்னவென்றால், நாம் இப்பொழுது கடைசியின் கடைசி காலத்தில் நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். லவோதிக்கேயா கடைசி சபை, அந்த சபையில் நாம் சஞ்சரிக்கிறோம். அந்த சபையில் வேறொரு ஆவி முழுதுமாக ஆக்கிரமித்திருக்கிறது என்ற உண்மையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். வெளி 3:15-18 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லவோதிக்கேயா சபையினரை நோக்கி சொன்னது என்னவென்றால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமுடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என கூறியிருந்தார். அப்போ லவோதிக்கேயா சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து ஆண்டவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இந்த லவோதிக்கேயா சபை நடைமுறையில் இருக்கிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வாக்கியங்களின் ஆவிக்குரிய பொருளை சற்று விபரமாக அறிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. ஏனென்றால் வேறொரு ஆவியின் ஆக்கிரமிப்பை இந்த சபையில் காணக்கூடியதாக இருக்கிறது. வேறொரு ஆவியினால் வழிநடத்தப்பட்டால் நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் இல்லை என்று சொல்லி ரோமர் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை நாங்கள் கொஞ்சம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் என்பதன் பொருள் தற்போதைய சபைகளின் குணாதிசயத்தை சுட்டி காட்டப்படுகிறது.
அறகுறையான விசுவாசம் ஒன்றுக்கும் உதவாது என்பதனை இந்த வேத வாக்கியம் வலியுறுத்துகிறது. அடுத்து வெளி 3:16 சொல்லப்பட்டிருக்கு, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்பதன் பொருள், ஒருவன் ஏதாவது ஒன்றுக்கு வெதுவெதுப்பாய் இருப்பானாய் இருந்தால் அதன் பொருள் அதனை நிராகரிக்கவும் இல்லை, அவன் அதனை நிராகரிக்கவும் இல்லை, அதே நேரம் ஒரு பொழுதும் அதனை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அநேகமான கிறிஸ்தவ சபைகளின் நிலைமை இதே மாதிரி. இயேசு கிறிஸ்துவை முற்று முழுதுமாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதே நேரம் அவரை நிராகரிக்கவும் இல்லை. அவர்கள் வெதுவெதுப்பாய் இருக்கிறார்கள். தேவனுடைய மனதில் வெதுவெதுப்பான பதில் பாதகமான பதிலுக்கு சமனாக இருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லவோதிக்கேயா சபையினரை பார்த்து சொல்கிறார். இதனுடைய ஆவிக்குரிய பொருள், இந்த மாதிரியான கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவ சபைகள் மனம் திரும்புவதற்கேற்ற சாத்தியக்கூறு இல்லை என்பதனை தெளிவுபடுத்துகிறது. உண்மையில் தெய்வீக நிராகரிப்பு அங்கே இருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வெளி 3:17 நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால், இந்த வேத வார்த்தையின் பொருள், இந்த சபை லவோதிக்கேயா சபை பொருட்செல்வத்தினால நிரம்பி வழிகிற அதே நேரம் ஒரு துன்பமும் அங்கே அவர்களை சார்ந்திருக்கிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகமான சபைகள் பொருட்களால் நிறைந்து ஐஸ்வர்யவானாகிறது எப்படி என்ற உபதேசமே பரவலாக எடுக்கப்படுகிறது. இதன் முடிவு, இந்த மாதிரியான சபைகளில் உள்ள கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வறுமையை அறியாதபடிக்கு மயங்கி போய் இருக்கிறார்கள் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவே தற்போதைய கிறிஸ்தவ சபைகளின் பரிதாபகரமான நிலைமையாகும். அடுத்தது, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் லவோதிக்கேயா சபையில் உள்ள மனுஷர்கள் தாங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்றும் திரவிய சம்பன்னர்கள் என்றும் தமக்கு ஒரு குறைவும் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருள், இந்த சபையினர் தம்முடைய பொருட்செல்வத்தின் அதிகரிப்பை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு சமன்படுத்துகிறார்கள். ரெண்டையும் ஒரு பொழுதும் சமன்படுத்த முடியாது. ஆனபடியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளி 3:18 இந்த அவல நிலைமைக்கு தீர்வை பிரகடனப்படுத்துகிறார். நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி நெருப்பிலே புடமுடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு என்பதன் பொருள், தேவ நீதியை எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது பிரத்யேகமாக கிறிஸ்துவனுடையது. கிறிஸ்துவிலும் சிலுவையிலும் உள்ள விசுவாசத்தின் மூலமே அதனை பெற முடியும். அப்போ எப்படி நீ ஐஸ்வர்யவானாக வேணும், எப்படி நீ ஐஸ்வர்யவானாக முடியும் என்றதை ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்குது. அது கிறிஸ்துவிடத்தில் தான் இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசிப்பதன் மூலமே அதனை பெற முடியுமே தவிர வேறு எந்த வழியாலும் ஐஸ்வர்யவானாக முடியாது. இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருப்பது என்னவென்றால், லவோதிக்கேயா சபையினர் அதிகமாய் சுயநீதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரம் கிறிஸ்துவின் நீதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள்.
கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி லவோதிக்கேயா சபையில் இருக்கிற மனுஷர்கள் உலகம் முழுக்க இப்போ லவோதிக்கேயா சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ என்ன நடக்குது என்று சொன்னால், அவர்கள் சுயநீதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் தேவநீதி அற்றவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் இப்போதைய லவோதிக்கேயா சபையினுடைய பிரச்சனை. உன் நிர்வாணமாகிய அவலட்சணம். இதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்னென்று சொன்னால், இந்த சபையினர் நியாய தீர்ப்புக்கு தயாராக இருக்கிறார்கள். நீ உடுத்தி கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களை என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் என்பதன் ஆவிக்குரிய பொருள். அவர்களுக்கு தேவையானதையும் அவசியமானதையும். அதென்ன தேவையானது, அதென்ன அவசியமானது? தேவ நீதியே அவர்களுக்கு தேவையானது. அது பணம் கொடுத்து வாங்க முடியாது. அதாவது பொருட்செல்வத்தினால நிறைந்திருக்கிறதுனால அதை ஒரு பொழுதும் வாங்க முடியாது. பணத்தினால தேவநீதியை வாங்க முடியாது. கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலேயே வாங்க முடியும். அந்த விலை ஏற்கனவே சிலுவையில் முழுவதுமாக செலுத்தப்பட்டு விட்டது. தற்போதைய சபைகள் அதனில் அக்கறை இல்லை. நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லவோதிக்கேயா சபையை பார்த்து சொன்னார். அப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருள், தற்போதைய கிறிஸ்தவ சபைகளில் இருப்பவர்கள் ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு விட்டது. இவர்களில் ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கிறது. மத்தேயு 13:14-15. அப்போ நான் லவோதிக்கேயா சபையை பற்றி உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தேன். இந்த சபையில் இருக்கிற மனுஷர்கள் வேறொரு ஆவியினால் நடத்தப்படுகிறபடியினால் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அல்ல என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தேன். இப்படி இருக்க தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுவதை பற்றி மேலும் சற்று விபரமாக பார்ப்போம். ஏன் அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள், அவர்களே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று ரோமர் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள், ஒரு விசுவாசியை தேவனுடைய ஆவியானவர் வழி நடத்த விரும்புகிறார் என்பதனையும், அவர் தேவனுடைய சித்தத்தின்படியே வழி நடத்த விரும்புகிறாரே அன்றி மனிதனுடைய சித்தத்தின்படி அல்ல என்பதை முதற்கண் அவன் அறிந்திருக்க வேண்டும். அவர் எப்பொழுதும் கிறிஸ்துவின் சிலுவைக்கே நம்ம வழி நடத்துகிறார் என்பதை யோவான் 16:13-15 சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படி எனில் யோவான் 16:13-15 இது பற்றி சொல்லப்பட்டிருப்பது எப்படி தேவ ஆவியினால் வழி நடத்தப்படுகிறது என்ற விவரம் யோவான் 16:13-15 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 16:13-15. சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்கும் உங்களை வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவர்கள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் என சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 16:13-15. அப்போ இந்த வேத வாக்கியத்தினுடைய ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக பார்ப்போம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, அதனால் சத்திய ஆகி அவர் வரும்போது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், பெந்தகோஸ்தே நாளன்று சத்திய ஆவியானவர் வந்தார். ஆனால் அந்த நேரத்தில் பெந்தகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது பெந்தகோஸ்தே நாளன்று அவர் வந்தார் என்றதை நாம் அறிந்திருக்கிறோம். சகல சத்தியத்தை அவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்போ இதனுடைய பொருள், கிறிஸ்துவிலும் சிலுவையிலும் நம்முடைய விசுவாசத்தை பொருத்தமாக வைத்திருக்கும் பொழுது
பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை நமக்கு கொண்டு வருவார். அவர் சில சத்தியங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சத்தியத்துக்கும் கொண்டு போவார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அதனுடைய பொருள் என்ன? அதனுடைய பொருள் நமக்கு செய்வது மட்டுமல்ல, அவர் நமக்கு செய்வது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்வது மட்டுமல்ல, தான் யாரை பிரதிநிதித்துவம் பண்ணுகிறார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி என்பதன் பொருள் அவரிடத்தில் அறிவு இல்லை என்பதல்ல. அவர் தேவனாக இருக்கிறார். ஆனால் அவர் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றிய வேலையை பற்றியே நமக்கு இடைவிடாமல் பிரகடனப்படுத்துவார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதன் பொருள் புதிய உடன்படிக்கையை பற்றியது, அதன் விவரம் பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 1:11-12. மற்றது அடுத்தது, அவர் என்னுடையதில் எடுத்து என்று சொல்லப்பட்டு கிடக்கு. ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து அவர் என்னுடையதில் எடுத்து. இதனுடைய அர்த்தம், சிலுவையில் நான் நிறைவேற்றியதனால் உங்களுக்கு ஏற்பட்ட பலாபலன்களை அவர் எடுத்து உங்களுக்கு சொல்லிப்பார், உங்களுக்கு அறிவிப்பதனால் என்பதன் பொருள் இந்த மாபெரும் சத்தியம் பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இதுவே குறிப்பாக ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரையும் பிரகடனப்படுத்துகிறது. என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ எங்கே அறிவிக்கிறார்? ஏற்கனவே பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் இருந்து 8ஆம் அதிகாரம் வரை இந்த மாபெரும் விஷயத்தை எங்களுக்கு தெளிவாக, அவருக்கு வெளிப்பட்டதை அவர் எங்களுக்கு தெளிவாக தந்திருக்கிறார். பொதுவாக பவுல் அப்போஸ்தலரின் சகல நிருபங்களிலும் இது ஏதோ ஒரு வழியில் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன மகிமைப்படுத்துவார் என்பதன் பொருள், மரித்து கொண்டிருக்கிற மனுஷ குலத்திற்கு சிலுவையையும் அவர் சிலுவை நிறைவேற்றியதையும் படம் பிடித்து காட்டுவார். மறுபடியும் சொல்லுகிறேன், என்ன மகிமைப்படுத்துவார் என்பதன் பொருள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவித்து என்ன மகிமைப்படுத்துவார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து இடவிடாமல் என்ன மகிமைப்படுத்துவார்? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவரை இடவிடாமல் மகிமைப்படுத்துவதே பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அவன் மரித்து கொண்டிருக்கிற இந்த மனுஷ குலத்திற்கு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் படம் பிடித்து காட்டுவார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இது பற்றி இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்